நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிரணை கொல்றதுக்காக மனோவையும் அணுவையும் அவன் வாழ விட மாட்டான். அதனாலதான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்னோட பொண்ணுக்கு 2 புருஷன் வேணாம், ஒருத்தன் போதும். அது மனோவா இருக்கட்டும். ஆனா என்னுடைய ஐடியா ஜெயிக்கல, அவன் தப்பிச்சிட்டான். நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா? நிஜமா. நீங்க என்ன நம்புங்க. அன்னைக்கு அவன் வந்தப்போ நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தது அதனாலதான். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. அப்புறம் குடிக்க எதுவும் குடுக்கலன்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல, அதான். தேங்க்யூ. நீங்க எனக்கு கொடுத்த ஜூஸ் அது நான் குடிக்கவே இல்லை. வேற எந்த காரணமும் இல்லை, எனக்கு ஜூஸே பிடிக்காது. அவன் போனதுக்கு அப்புறம் நான் டென்ஷனா வந்து பார்த்தேன். நீ ஜூஸை கீழே ஊத்துனதை பார்த்துட்டு நான் வெளியே போயிட்டேன். நீ அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாத்திரை கலந்த ஜூஸை நீ தான் குடிச்சேன்னு. உனக்கு எதுவும் ஆகாதனால அதை பத்தி நான் அதுக்கப்புறம் எதுவும் பேசவே இல்லை. நான் செஞ்சது தப்புதான். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன். மாத்திரை எவ்வளவு டோஸ் போகணும்னு எனக்கு தெரியல, அதனால உனக்கு ஒண்ணுமே ஆகல. கடவுள் காப்பாத்திட்டாரு. நான் செஞ்சது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது. மனோவோட நிலைமையை பார்த்ததும் எனக்கு அப்படி செய்யணும்னு தோணுச்சு. அண்ணன் வந்து சொன்ன உடனே நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். அட, உனக்கு அன்னையில இருந்தே உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி தருது உன் அண்ணன் தானே? மச்சான், இந்த மீனெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியை தூக்கி உங்க தலையில ஊத்துற, அப்போதான் அமைதியா இருப்பீங்க. அண்ணே, இவர்தான் இதை பண்ணாருன்னு வேற யார்கிட்டே சொல்லிடாதீங்க. இந்த விஷயத்தை நாம இப்படியே விட்டுறலாம். மனோ, நாங்க வரட்டுமா? அம்மு, அங்கிளுக்கு ஒரு முத்தம் கூட பாய் சொல்லு. பாய். நான் இன்னைக்கு அம்முவையும் கூட்டிட்டு போறேன். அம்மு வரணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. பொய் சொல்லாதீங்க, நீங்க தானே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்ப நான் ஜாலியா இருந்தேன், வரேன்னு நானும் சொன்னேன்.
அம்மு இங்க இருந்திருந்தா எனக்கு துணையா இருந்திருக்கும்ல. உங்களுக்கு துணையாதான் அம்மா அப்பா இங்க இருக்காங்கல்ல, அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல. நீ எதுக்காக அம்முவை கூட்டிட்டு போற? உனக்கு தானே முடியல, இவளுக்கு எதுவும் இல்லையே. உங்களோட கோவத்துக்கான காரணம் எனக்கு புரியுது. இப்போதைக்கு எனக்கு சண்டை போடவோ பிரச்சனை பண்ணவோ எல்லாம் டைம் இல்ல. எனக்கும் டைம் இல்ல. நீ போ, அம்முவை நீ கூட்டிட்டு போக வேணாம். அம்மு சொல்றத கேளு, நீ எங்கேயும் போக வேணாம். இன்னைக்கு எனக்கு லீவ் தானம்மா, நானும் அக்கா கூட போயிட்டு வந்துடுறேன். வேணான்னு சொல்றல்ல. நீங்க எதுக்குமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நானும் அக்கா கூட போவேன் போவேன் போவேன். நான் இவ்ளோ தூரம் சொல்லி கேட்க மாட்டேன்ல. வா இங்க. அம்மா விடுங்க, அவனை விடுங்கம்மா. அம்மா விடுங்க. வா சொல்றீங்க. அம்மா அவனை விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விடுங்க. அம்மா வர மாட்டேன். நான் அக்கா கூட தான் போறேன். விடுங்க என்ன. விடுங்க. என்ன விடுங்க, நான் அக்கா கூட தான் போவேன். அம்மா அம்மு போறதா இருந்தா போகட்டும். நான் போவேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் போவேன் போவேன் போவேன். உங்களோட இந்த பிடிவாதம் இருக்குல்ல, எப்பவும் நீங்க தான் ஜெயிக்கணும்ன்ற பிடிவாதம், அது எப்பவும் நடக்காது. உங்க பிடிவாதத்தோட பலனை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஞாபகம் மட்டும் திரும்ப வரட்டும். நீங்க எதுக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணலன்னு அப்ப தெரியும்ல. அதுதான் இப்ப உங்களுக்கு பயம். என்னால உங்க பயத்தை புரிஞ்சுக்க முடியுது, உங்க கோவத்தையும். என்ன இந்த வீட்டை விட்டு நீங்க அனுப்புனா கூட நீங்க நினைக்கிறது நடக்காது. என்னோட ட்ரீட்மெண்ட்டை தடுக்க முடியாது. வா அம்மு. நீ இவ்வளவு நாள் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்ததுக்கு பலன் கிடைக்க போகுது. சிகிச்சை கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. சுத்தமா மறந்து போன விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு இப்ப ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னோட நிறைய கேள்விகளுக்கு அவ சரியான பதில கொடுக்கறா. நாளைக்கு சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சிடும். அவளோட வியாதி முழுமையா குணமாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னா அனுவுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிரும், அப்படிதானே சாமி? ஆமா, மறந்து போன எல்லா நினைவுகளும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நீயா தான் இருப்ப. உன் கூட அவ வருவா. அவளுக்காக நீ காத்திருந்ததுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். ஞாபகம் திரும்ப வந்தா உன்னோட அன்பை அவ புரிஞ்சுப்பா. நீங்க சேர்ந்துருவீங்க. நிறைய நோயாளிகளுக்கு நான் சிகிச்சை கொடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட எல்லாரோட வியாதியும் நான் சரி பண்ணிருக்கேன். என்கிட்ட வர நோயாளிங்க முழுமையா குணமடைஞ்சு திரும்ப போகும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்லை. பணத்தை விட எனக்கு பெருசு அதுல கிடைக்கிற சந்தோஷம்தான். பிரிஞ்சு போன புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்றத நாளைக்கு நான் என் கண்ணால பாப்பேன். அதாவது என்னோட இந்த ஆசிரமம் உங்க 2 பேரையும் கணவன் மனைவியா திரும்ப சேர்த்து வைக்க போகுது. ஆமாம்பா.
கூப்பிட்டதுனாலதான் அம்மு போனா. கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிட்டு போறா. என்னெல்லாமோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது பத்மா. கிரண் அப்படி நடந்துக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. எதுக்காக தேவையில்லாம அனு அப்படி நடந்துக்கிறா? அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதா. ஞாபகம் திரும்ப வந்தா அனு கிரண் கூட போயிடுவான்ற நம்பிக்கையில தான் அவன் இருக்கான். அந்த பயம் என் மனசுல இப்போ அதிகமாயிட்டே போகுது. கிரண் கூட எந்த தொடர்பும் இல்லைன்னு அனு சொன்னா. ஆனா இப்பவும் அவங்க போன்ல பேசிட்டு தானே இருக்காங்க. நேத்து நைட்டும் அனு கிரணுக்கு போன் பண்ணி என்னமோ பேசிட்டு இருந்தா. நான் அதை என் கண்ணால பார்த்தேன். அனு என் மேல பாசமா இருக்கா மாதிரி நடிக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்க. அவ எதுக்காக என்னை இப்படி ஏமாத்துறா? ஒரு பொம்மை மாதிரி என்னை இங்க உட்கார வச்சுட்டு அவ விருப்பத்துக்கு தான் அவ நடக்கிறா. அவ என்ன பத்தின கவலையில இல்ல, கிரண் கூட சேர போற சந்தோஷத்துல அவ இருக்கா. அவ இங்க இருந்து போகும்போது பாத்தீங்கல்ல, அவ முகத்துல இருந்த சந்தோஷம். அம்மாவை கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னப்பதான் அவளுக்கு கோவமே வந்துச்சு. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட எந்த வார்த்தையும் இல்ல மனு. அனுக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். நான் என் எதிர்பார்ப்பை இழந்துட்டேன். அனு என்னை விட்டு போக தான் போறா. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்க. ஞாபகம் திரும்ப வந்தா அனு கிரண் கூட போயிருவாங்கிற பயத்துல தான் நம்ம எல்லாருமே இப்ப இருக்கோம். இந்த மாதிரி நாம பயந்துட்டே இருக்கக்கூடாது. அவன் கூட அவ போகாம இருக்க நாம ஏதாவது பண்ணி ஆகணும். அத பத்தி மட்டும்தான் இப்ப யோசிக்கணும். இப்ப நாம என்னென்ன பண்றது? ஞாபகம் திரும்ப வந்த மாதிரி எந்த அறிகுறியும் இன்னும் அனுவை பார்த்தா தோணல. அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப மனோதான் அவளோட புருஷன். எல்லாம் தெரிய வரும்போது அவளால தாங்க முடியாது. இவங்க ரெண்டு பேரையும் அவ மனசார விரும்பினா. யாரை ஏத்துக்கிறதுன்னு தெரியாம அவ குழம்பி போயிடுவா. அப்படி அவளுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு இப்ப தோணல. அனு கிரண் கூட போயிடுவா. என்னையும் அம்மாவையும் வெறுத்துட்டு அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அவ மனசுல அப்போ மனோ மட்டும்தான் இருக்கணும். எப்படின்னு? கிரணை வேண்டான்னு சொல்லணும். கிரணை பத்தின அவ மனசுக்குள்ள இருக்கிற எண்ணமும் போயாகணும். ஞாபகம் எல்லாம் திரும்ப வரும்போது கிரண் முன்னாடி அவளுக்கு எவ்வளவு கெட்டவனா தோணானோ அதே மாதிரி இப்பவும் தோணணும். அனு அவனை வெறுத்து ஒதுக்கணும். நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும்? அவன் ரொம்ப புத்திசாலி. அதை விட புத்திசாலித்தனமா நாம இப்ப யோசனை பண்ணி தான் ஆகணும். யோசிங்க என்ன பண்ணலான்னு. மெதுவா அம்மு. ஐயோ, வா. ஹாய் கிரண் அங்கிள். ஹே அம்மு, நான் முன்னாடியே வந்துட்டேன் அனு. நீங்க தான் லேட்டு. இவ ரெடியாக ரொம்ப நேரம் ஆக்கிட்டா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இவ மேக்கப் பண்ண ஆரம்பிச்சானா ஒரு நாள் ஆக்கிடுவா. அப்படியா அம்மு? அக்கா போய் சொல்றாங்க. ஓ,
நான் இவளை கூட்டிட்டு வர சொன்னது சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது. வாட்டர் தீம் பார்க்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டே இருப்பா. அப்படிதானே? உன் ஃபோன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணா. ஓ, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் ஓகே சொல்லிட்டேன். என்னமோ அதனால தான் கூட்டிட்டு வர சொன்னேன். அது சரி. அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்களா? இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு நான் அம்முவை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போய். அவளுக்கும் போர் அடிக்கும்ல. நீங்க இவளை இப்படி வெளியில கூட்டிட்டு போறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அப்ப நம்ம கிளம்பலாமா அங்கிள்? கண்டிப்பா கிளம்பலாமோ. இங்க பாருனோ, நீ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கிளம்புறதுக்குள்ள நான் திரும்ப வந்துருவோம். நீ பயப்படாத. எனக்கு எந்த பயமும் இல்ல. உங்க கூட தானே அம்மு வரா. டாடா. பை. ஓகே ஓகே. இரு, நான் திறக்கிறேன். இரு. நீங்க ரொம்ப ஸ்பீடா போறீங்க. நம்ம அப்பா அம்மா பார்க்கணும்ல, நம்ம அதுக்கு சீக்கிரம் போகணும்ல, அதனால தான் ஸ்பீடா போறேன். இல்ல, சீக்கிரமாவே அம்மா அப்பாவை பார்க்கணும். அக்காக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் முடியறதுக்குள்ளே நம்ம வந்துடணும். அதனால தான் ஸ்பீடா போறீங்க. அப்போ உனக்கு விஷயம்லாம் தெரியும், அப்படிதானே? இப்போ நீ அவங்கள பார்க்கணும்னு மட்டும்தான் என்கிட்ட சொல்லியிருக்காமோ. அவங்கள பார்த்து அங்கே இருக்கணும்லாம் சொல்லக்கூடாது, சரியா? என்னை திரும்ப தனியா வர வச்சிட மாட்டேல்ல? ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். ஐயோ, ஏமாத்துறாத அம்மு. அப்புறம் அனு அக்கா எனக்கு கொன்னு போட்டுருவா, பாத்துக்க. ஐயோ, என்ன பார்க்கும் போது அவங்க ஷாக் ஆயிடுவாங்கல்ல அங்கிள். அங்கிள், இத பாத்தீங்களா? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு gift. ஹே, என்னது? அத நான் சொல்ல மாட்டேன். ஓஹோ, அப்பவும் அப்பா அம்மா உனக்கு கிடைச்சதும் இந்த அங்கிள் உனக்கு பிடிக்கல? அங்கிள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. ஒருவேளை நம்ம அங்க போகும்போது அப்பா அம்மா வீட்டுல இல்லனா? அட, இருப்பாங்கம்மா. என்னோட அம்மா அவங்கள அந்த அளவுக்கு பார்க்க ஆசைப்படுறாங்கல்ல, சோ கண்டிப்பா அவங்க அங்க இருப்பாங்க. சுவாமிஜி இருக்காரா? உள்ள கேளுங்க ஐயா. சுவாமிஜி, இங்க கிரண்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் இங்க வந்திருக்கலாம். இல்ல, அவர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல. அனுபவமாங்கிற பேஷண்ட் கூட துணையா வருவாரு. நான் அவங்கள கொஞ்சம் பார்க்க முடியுமா? அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். அவங்கள பார்க்க முடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூப்பிட முடியுமா? உங்களோட பேர் என்ன? ரவீந்திரநாத். சரி, உள்ள உட்காருங்க. நான் சாமி கிட்ட பேசி பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரி. நீங்களா கிரண் சாரை தேடி வந்தீங்க? ஆமா, இங்க வந்து கேட்டப்போ கிரண் சார் இல்லைன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் உன்னையாவது பார்த்துட்டு போலான்னு நினைச்சம்மா. கிரணை தேடி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க அவர் சுவாமி மடத்துல இருப்பாருன்னு. இங்க வந்து பார்த்தா இங்கேயும் இல்லை. உனக்கு தெரியுமாமா அவர் எங்க போனாருன்னு? இங்க பக்கத்துல இருக்க வாட்டர் தீம் பார்க் வரைக்கும் போயிருக்காரு. காலையில இங்க தான் இருந்தாரு. திரும்ப வருவாரா? வருவாரு. எப்ப வருவாருன்னு தெரியல, ஆனா சாயந்தரத்துக்குள்ள வந்துருவாரு.
ம். நீ கிரணுக்கு யாருமா? ஃப்ரெண்டு. அவரோட ஆஃபீஸில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓ. அவரை கண்டிப்பா பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் வேணா வெயிட் பண்ணுங்க. நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லவா இப்படி ஒருத்தர் பார்க்க வந்திருக்காருன்னு? ஐயோ அது வேணாம்மா, நீ ஃபோன் பண்ணலாம் வேண்டாம். நீங்க பயப்படுற மாதிரி இருக்கு. நீங்க எதுக்காக கிரண் சாரை பார்க்க வந்தீங்க? யார் நீங்க? நான் கிரனோட மனைவியோட அப்பா ரவீந்திரநாத். ஆனா கிரண் சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அது அவன் போய் சொல்லியிருப்பாமா. நிறைய பேர்கிட்ட அவன் கல்யாணம் ஆகலன்னு தான் சொல்லி வச்சிருக்கான். அது எனக்கும் தெரியும். இல்லையே, அவர் அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டாரு. அப்படின்னாலும் எதுக்காக போய் சொல்லணும்? சத்தியமா நான் சொல்றது உண்மைமா. என் பொண்ணு பிரியாவை தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனோட ஆபீஸ்ல ஒன்னா வேலை பார்க்கும்போது தான் அவனும் என் பொண்ணு ஒன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை விசாரிச்சப்போ நல்ல பையன், நல்ல வேலை. அதனால நானும் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அங்க பக்கத்திலேயே இருக்கிற ஒரு கோவில்ல வச்சு ரொம்ப சிம்பிளா நாங்க கல்யாணத்தை பண்ணோம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை பத்தி எல்லாம் தெரிய வந்தது. அவனுக்கு ஏதோ மனநல பிரச்சனை இருந்ததுன்னு என் பொண்ணு கூட தினமும் அவன் சண்டை போடுவான். அவ என்ன பண்ணாலும் அது எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அதை சொல்லி தினமும் சண்டை போடுவான். அதுதான் அவனோட குணமே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.